பணம் எடுக்க ஏடிஎம் என்பது போல இனி பால் வாங்க ஏடிஎம். எந்த நேரமும் பால் கிடைக்கும் இந்த ஏடிஎம்மில் மாவட்டத்தின் முதல் மில்க் வெண்டிங் மிஷின் மூணாறில் அமைக்கப்பட்டுள்ளது. மூணார் லட்சுமி பால் விவசாய சங்கத்தின் தலைமையில்தான் மூணாறில் ஆட்டோமேட்டிக் மில்க் வெண்டிங் மிஷின் செயல்பட ஆரம்பிப்பது. அமைச்சர் ஜே சிஞ்சிராணி ஏடிஎம்ஐ திறந்து வைப்பார். சாதாரணக்காரர்கள் மிக எளிதாக இந்த ஏடிஎம்ஐ பயன்படுத்தி பால் எடுக்கலாம். ஏடிஎம்மிலிருந்து பால் பாத்திரங்களை சேகரிப்பதன் காரணமாக பிளாஸ்டிக் உட்பட உள்ளவைகளில் பயன்பாடும் குறையும். பைட். வயநாடு, கோட்டயம் மாவட்டங்களில் மில்க் ஏடிஎம் தற்பொழுது செயல்படுகின்றன. சுல்தான் பத்தேரி பால் கூட்டுறவு சங்கம்தான் முதன்முறையாக மில்க் ஏடிஎம்ஐ அறிமுகப்படுத்தி கேரளத்தில் இடுக்கி ஜில்லாவில் முதலாக லட்சுமி பால் சொசைட்டி முகாந்திரமாக பொதுமக்களுடைய சௌகரியத்திற்காக வேண்டி இதை நாங்கள் ஏற்பாடு செய்து மூணார் பகுதியில் பஞ்சாயத்தினுடைய அனுமதியோடு கூடி கிடைச்ச இடத்துல கார் ஸ்டாண்டில் நாங்கள் அந்த மில்க் ஏடிஎம்மை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த மில்க் ஏடிஎம்மில் நீங்கள் தேவை உள்ள போகும்போது 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா என்று நாங்கள் அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். மற்ற ஏடிஎம்களை மாதிரி நீங்கள் அந்த 10 ரூபாய் அங்கே போட்டீங்கன்னு சொன்னால் அந்த 10 ரூபாய்க்குள்ள பால் உங்களுக்கு நேராக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். பாத்திரம் கொண்டு போய் அந்த பாத்திரத்துக்களை பணத்தை பயன்படுத்தி நமக்கு தேவையான பால்கள் சாதாரணக்காரர்களும் இங்கிருந்து வாங்கி செல்லலாம். எதிர்காலத்தில் பால் விவசாய சங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்தி QR கோட் பயன்படுத்தி பால் சேகரிக்கும் வசதிகள் தயார் செய்யப்படுகிறது. இங்கு பால் தீர்ந்தால் உடனடியாக லட்சுமி பால் விவசாய சங்கத்தின் தலைமையில் பால் நிரப்பப்படும். வங்கி ஏடிஎம் கவுண்டர் போலதான் இது பயன்படுத்தப்படுவது. 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்தி பால் வாங்கலாம். நாம் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு அனுசரித்து பால் நமக்கு சேகரிக்க இயலும். 200 லிட்டர் சேகரிப்பு திறனுள்ள மிஷின் டெல்லியை மையமாக வைத்துள்ள கம்பெனி தான் அமைப்பது. 4 லட்சம் ரூபாய் தான் இதற்குள்ள செலவு. 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மூணாரின் மையப்பகுதியில் அமைக்கத்தான் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் பீரோ, மூணார்.